ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, சோழன் வந்து நிலாக்கிட்ட பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தா, என் கூடவே உட்காந்து சாப்பிட்டா, மாதிரிலாம் இல்லை, அவள் ரொம்பவே மாறிட்டா, என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியேடா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அவர் சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, நிலாக்கு பிடிச்ச சிக்கனும் எறா தொக்கும் செஞ்சுருக்கிறா, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுடா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லவன் வந்து என்ன சொல்லுவார்னா, சும்மா சும்மா நீயே போய் பார்க்காதடா, அதுக்கப்புறம் உன் மேலே வந்து வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும், கொஞ்சம் விலகியே நில்ல, அப்போ தான் வந்து அவங்களுக்கு உன் மேலே ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகும், அதனால் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பார்த்துட்டு வரத்துக்கு வருவார். அப்போது சேரன் சொல்லுவார், இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுத்து விட்றேன், கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுடா அப்படின்னு சொன்னதுக்கு சரிண்ணா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நிலா வந்து வேலை செஞ்சுட்டுருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம வர்றது கூட தெரியாது, இவள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம கீ எடுத்துகிட்டு போனது நல்லதாக போச்சு, இல்லைன்னா வெளியில் தான் நின்று இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவுடைய அம்மா சொல்லுவாங்க. உடனே வந்து, என்னம்மா நிலா ஒர்க் பண்ணிட்டுருக்கிறியா, நாங்கள் வர்றது கூட தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம்மா என்ன பண்ணுறது, கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி வாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபன் செஞ்சு வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா, காலிங் பெல் அடிக்கும் சாப்பிட்ற நேரத்தில். யாருன்னு போய் பார்த்தா பல்லவன் வந்திருப்பார். இந்த மாதிரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, வா பல்லவா, உள்ளே வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்னு சொல்லுவா, ஹாய்ப்பா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எப்படிடா இருக்கிற, நீங்கள்லாம் இல்லைன்னும் போது நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அண்ணி 2 நாள் தானே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னது, என்னவோ ரொம்ப நாளாக பிரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன், அந்த ஒரு ஃபீலிங் இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. இது என்னடா பையில் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நான் மறந்தே போயிட்டேன், அண்ணா தான் உங்களுக்கு சிக்கனும் எறா தொக்கும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, சாப்பிடுவீங்கன்றதுனால அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஆமாண்டா வீட்டில் கூட இட்லி தான் செஞ்சுருக்குறாங்க, நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷன்டா, வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இல்லை அண்ணே நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னும் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், நீ வா என் கூடவே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவா. அதுக்கப்புறம் வந்து நிலாவுடைய அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்டி இன்றைக்கி கிருத்திகையாக இருக்குது, சிக்கன்லாம் சாப்பிட்றேன்னுமா, நான் இத்தனை நாளாக அங்கே இதெல்லாம் பார்க்குறது இல்லைம்மா, நான் பாட்டுன்னு எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ செஞ்சு சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் அப்பப்போ கேலண்டர் பார்த்தா சாப்பிட்டுன்னு இருக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு எங்களுக்கெல்லாம் வேண்டாண்டி நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க பல்லவனும் நிலாவும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நிலாவுடைய அம்மா வந்து கோவத்தில் திட்டுவாங்க, இன்றைக்கி கிருத்திகையாக இருக்குது, நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன், இவன் சிக்கன் கொண்டாந்து கொடுத்துட்டு இங்கே கவுச்சி ஸ்மெல்லு வந்துன்ட்டுருக்குது, டைவர்ஸ் தான் ஆயிடுச்சு இல்லை, இன்னும் என்னத்துக்கு ஒருத்தரா வந்துன்னே இருக்கிறான்னு இதை அதை கொண்டு வந்து கொடுத்துன்னு உக்காந்துக்கிறானுங்க, இவங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எனக்கு தான் கோபமாக இருக்குது, என்ன பண்ணுறது விடு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவுடைய அப்பா வந்து சொல்வார். அடுத்தது வானதி தான் வந்து காமிப்பாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காண்ட்ருப்பாங்க. பாண்டியன் அப்போ தான் வந்து போய் ஜாயின் பண்ணுவார். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா, வா பாண்டி வா உள்ளார வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி தான் வந்து மற்ற பசங்க பேசுவாங்க. இவர் வந்து வணக்கம் அப்படின்னு, என்ன இந்த காலத்தில் ஹாய் சொல்லாமல் வணக்கம் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வானதி சொன்னாலே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லைங்க, நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கிறேன், நான் மெக்கானிக் ஷாப் தான் வச்சுருக்கிறேன், நான் எது அந்த பஞ்சர் ஓட்டுவாங்களா அந்த கடையான்னு கேட்டதுக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாண்டியனை வந்து ஓட்டுறது கிண்டல் பண்ணுறதுமா இருக்குது. வானதி தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, நீ எதனா ஆர்டர் பண்ண வேண்டியது தானே, உனக்கு என்ன ஓகேவோ அதே எனக்கு ஆர்டர் பண்ண, அவங்க எதனா எனக்கு பிடிக்காத கொண்டு வந்து உனக்கு வச்சா நீ சாப்பிடுவியா, நீ ஏன் பண்ணி இப்படி இருக்கிற, எல்லோரும் முன்னாடி என்ன ஏன் அசிங்கப்படுத்துகிறேன், நான் அவங்க முன்னாடி நான் என் இமேஜ் வந்து நான் இப்படி கொண்டு வச்சுருந்தேன், ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையுமே வீணாக்கிட்டேன் நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து வானதி வா வந்து ஜாயின் பண்ணி ஏன் போய் தனியாக நின்றுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க போய் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க பாண்டியனை பற்றி, அவங்க போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு
இருப்பாங்க. நம்ம இவ்வளோ ஹர்ட் ஆகி நிற்கிறோம், அதை பற்றி அவள் ஃபீல் கூட பண்ணவே இல்லை. ஆனால் அவள் பாட்டுன்னு அமைதியாக அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாள் அவங்க கூட அப்படின்ற மாதிரி தான் இவர் என்ன பண்ணுவார், கோச்சிக்கிட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்து சோழனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. சோழன் வந்து பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் யாருக்கு கால் பண்ணலான்னும் போது நிலா நம்பர் இருக்கும். நிலாவுக்கு கால் பண்ணுவாங்க. சரி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு வச்சுருவார். உடனே நிலா வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. என்ன பாண்டி கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன பாண்டி கால் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாங்க, கால் பண்ணியிருக்கிறீங்க, கட் ஆகிடுச்சு, அதனால தான் நானே கால் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே என்னை வந்து பார்த்தாங்க, நீங்கள் மட்டும் தான் என்னை வந்து பார்க்கவே இல்லை. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வாங்க, நீங்கள் என்ன வானதி கூட எங்கே வெளியில் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னானே அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாங்க அந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும் நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, வாங்க வீட்டுக்கு அப்படின்றது மாதிரி தான் சொல்லுவாங்க. பாண்டியனும் கிளம்பி வருவார். உடனே அவங்க உள்ளே வரும்போது அவங்க அம்மா தான் வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா பாண்டியனுக்கு காஃபி பிடிக்கும், காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கால் வரும். அதுக்கப்புறம் சரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பாண்டி, ஏன் உங்கள் குரல் ஒரு மாதிரி இருந்தது ஃபோனில் பேசும்போது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி வானதி வந்து கூட்டிகிட்டு போனால் நான் படிக்காததை வந்து படித்தேன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ண மாதிரி பேசினாங்க. ஆனால் அதை வந்து அவள் தரப்புலேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஹார்ட் இல்லை, பசங்கிட்ட இப்படி தான் நீ பேசணும், இப்படி தான் பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வந்து கிண்டல் பண்ணுறா. அவங்க கூட சேர்ந்துன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க. இவளும் வந்து சிரிக்கிறா. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வெளியில் வந்துட்டேன், கால் பண்ணாலும் காலும் பண்ணல. சரி நான் விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஃபோன் பண்ணி கூட எங்கே இருக்கிற ஏது இருக்கிறேன்னு கூட என்னை கேட்கவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து வானதிக்கிட்ட பேசுங்க, அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க இதுக்குள்ளே என்ன பேசும்போது நான் ஹர்ட் ஆகிட்டேன்றது நீங்கள் வந்து பொறுமையாக பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள், அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. நான் பேசினா சண்டை எதனா வருமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, சண்டை வராதுங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக பேசுங்க, வானதி கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. உடனே வந்து அடுத்த நாள் காலையில் இவங்க மறுபடியும் வந்து வானதி கால் பண்ணுவாங்க. எதுக்கு பாண்டியனை இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்த நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, யார் அசிங்கப்படுத்தினா, நீ தான் என்னை அசிங்கப்படுத்தின, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் வந்து உக்காண்டுக்கிறேன், நீ அவனுங்க தான் கிண்டல் பண்ணி என்னை பேசிட்டு இருக்கிறான்னா நீயும் என்னை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்புறம் ஓரளவுக்கு வந்து என்ன பாண்டி நீ எதையுமே புரிஞ்சிக்காத பேசுகிற, நீ என்ன வயசானவனா, வயசு பையன் தானே, அவங்க ஏஜ் குரூப் தானே நீ, அப்போ எப்படி பேசணும் எப்படி பழகணுன்றது அவங்கள பார்த்தாவது நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் இதுக்கு தான் வானதி சொன்னேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ ஏன் வந்து வற்புறுத்தினால தான் நான் வந்தேன், நான் வந்ததுக்கு என்ன அவங்களோட சேர்ந்து நீ என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்ட நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதிக்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எப்போவுமே இப்படியே தான் இருப்பியா, கொஞ்சம் கூட நீ மாறவே மாட்டியா, இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு சாதாரண கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளியிலலாம் போனாக்கா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் இருப்பாங்க, டெய்லி போகிற மாதிரி இருக்கும் வர மாதிரி இருக்கும், ஆனால் இதே மாதிரி தான் அங்கேயும் வந்து என்னை அசிங்கப்படுத்தின்னு இருப்பியா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி பாண்டியனை பார்த்து கேட்பாங்க. பாண்டியன் அதுக்கு தான் சொன்னேன், இது உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் இப்போவே சொல்லிட்டேன், நீ உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் இன்றைக்கி லைஃபே நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வார்த்தையை விட்டுருவார். உடனே வானதிக்கு கோவம் வந்து, பார்த்தியா உன் மனசில் நான் இல்லைன்றது இதுலேருந்தே தெரியுது இல்லையா, நீ உன் இஷ்டத்துக்கும் பேசிட்டு நீ போகிற, நீ யார் அவசப்படுறது, நான் தானே அவசப்படுறேன், இனி உன்னை தேடி வந்தா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க. திரும்ப கால் பண்ணும்போது பிளாக்டுன்னு வரும். பிளாக் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அவளால் இருக்கவே முடியாது, எனக்கு இதுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனாவே எனக்கு பயமாக இருக்குதுன்றது இவன் மனசில் யோசிப்பார். அதுக்கப்புறம் வந்து சோழன் தான் வருவார். என்னடா பாண்டி தனியாக உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். சரி அதுக்கப்புறம் நிலா வீட்டுக்கு போனால் நிலாவும் சொன்னாங்க, சரி நீ வானதிக்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பேசினேன்டா, ஆனால் பேசிட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு தான்டா வச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, டேய் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைடா, உனக்கு அவளுக்கு செட் ஆகாது, அவள் எதுலேயுமே உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாடா, பேசாத விட்டு தொலைச்சிட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வானதி இவங்க சேரன் வந்து
வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க நைட்டு நிலா வீட்டுக்கு. அண்ணன் என்ன நான் இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க? இல்லைப்பா அப்படியே சைட்டில் வேலை முடிச்சிட்டேன், இல்லை உன்னை ஞாபகமாகவே இருந்ததால் தான் ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கு என்னண்ணே வாண்ணே பரவாயில்ல உட்காருங்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டைம் ஆகிடுச்சு இல்லைண்ணா சாப்பிட்றீங்களா, நான் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டேன் அம்மாக்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாப்பா, அங்கே எல்லாருமே அவனுக்கு தனியாக இருப்பானுங்க, நான் போய் சமைக்கணும் இல்லையா, நான் போய் பார்த்துக்கிறேன், சரி உன்னை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே எதுக்கு நான் தனியாக போகிறீங்க, நான் அப்பா வண்டியில் கொண்டாந்து நான் விட சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, அவருக்கு வேலையாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேலைன்னு ஏன்ப்பா கொஞ்சம் போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரிம்மா அப்படின்வார். இவங்களும் வானதி அப்பா நிலாவுடைய அப்பா வந்து இவர் சேரனை கூட்டிகிட்டு நேராக வீட்டில் கொண்டு போய் விடும்போது அப்போ தான் வந்து நிலாவுடைய அப்பா வந்து சேரனை பார்த்து கேட்பாங்க, என்ன ரீசனுக்காக வந்து இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, ஆனால் என்ன தேவைக்காக இவ டைவர்ஸ் பண்ண நிலா அப்படின்ற மாதிரி நிலாவுடைய அப்பா கேட்கும்போது நடந்த விஷயத்தை அத்தனையுமே வந்து சேரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். அப்போ அங்கேருந்து ஒரு ஹெல்ப் பண்ண கூட்டின்னு வரும்போது தான் இவனா என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறான் போல், அதனால தான் இவ பிடிக்காத டைவர்ஸ் பண்ணிட்டா, இது நம்மளுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே பார்த்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா மாப்பிள்ளை, அவருக்கு இவங்களுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், மறுபடியும் நம்ம சம்மதத்தை வந்து அந்த விட்டதுலேருந்து நம்ம பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க பிளான் பண்ணி தான் வந்து நிலாவை கூட்டிகிட்டு போகணும். நம்ம எடுத்தோம் கவுத்தன்னு செஞ்சாங்கன்னா நிலா வந்து ஊருக்கு வர மாட்டாங்க இல்லையா, அப்போ இன்னும் பயப்படுவாங்க, எதை மிரட்டுறாங்கன்றது வரும் இல்லைங்களா கதை. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியாக போகலாம், அமைதியாக இருந்தால் தான் இவன் நிலா நம்ம வீட்டுக்கு வருவா. நடந்த விஷயத்த வந்து நிலாவுடைய அப்பா வந்து நிலாவுடைய அம்மாக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்னங்க இவ்வளோ மோசமான ஆளுங்கிட்ட இருந்து இப்படி பழகிறா பேசுகிறா, எப்போவே வந்திருக்கலாமே, இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வரா, அப்போ கூட அவங்கள விட்டு கொடுக்காம தான் பேசுகிறா, அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசுகிறா, இவ்வளோ நடந்ததை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, இனி வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும், நான் நிலாக்கிட்ட நான் காலையில் பேசிடுறேன், சும்மா நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவுடைய அப்பா வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து நிலா வந்து ஒட்டு கேட்குற மாதிரி தான் இருக்கும். இதை கேட்கும் போது என்றைக்குமே வந்து அப்பா அம்மா மாறவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து சோழன் மூலயமா தான் தெரியறதுக்காக நிலா வந்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை மீறி தான் அவங்க ஊருக்கு கூட்டின்னு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அங்கேருந்து அங்கே திருவண்ணாமலையிலேருந்து சோழன் வந்து நிலாவை சண்டை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.